மூவியோட நேம் வந்து பெராத்திஸ் ஆஃப் த செலிபீன்ஸ். 2017 வெளியான திரைப்படம், ஹாலிவுட் திரைப்படம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் தான் நம்ம கதையோடைய ஹீரோ. அந்த பையன் கப்பல் போட் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். நடுக்கடல்கிட்ட போயிட்டு தன் காலில் கயிறை கட்டிக்கிட்டு கல்லை கீழே இறக்கி கடலுக்குள்ளே குதிக்கிறான். இந்த பையன் எதுக்கு கடலுக்குள்ளே குதிக்கிறான்னா, போட்டு நடுக்கடலில் நிற்கிது. எதுக்கு நிற்கிதுன்னு பார்த்தா, அந்த பையன் வந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். அதுவும் காலில் கயிறை கட்டி கல்லை தண்ணியில் போட்டு குதிக்கிறான். நல்லா ஆழமாக போகிறான் அந்த பையன். ஆழமாக போன உடனே ஒரு கப்பல் மேலே வருது. அந்த கப்பல்லேருந்து அந்த கப்பல் ஒரு பெரிய கப்பல் மேலே வருது தண்ணிக்குள்ளேருந்து. இது வந்து நம்ம ஹீரோ, இந்த சின்ன பையனுடைய அப்பா. இவர் வந்து ஒரு சாபத்தினால, அதாவது கடல் கொள்ளைக்காரங்களுக்கு சில சாபங்களை கொடுப்பாங்க. அந்த கடல் கொள்ளைக்காரங்களை வந்து ட்ரையாங்கிள்னு ஒரு முக்கோட இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு சாபம் வந்துடும். அதனால் நான் உங்களை காப்பாற்றுவேன்ப்பான்னு சொல்கிறான். அவருடைய செயினை இந்த பையனுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டாங்க. இப்போ நம்மளுடைய கதையை ஆரம்பிக்கிறாங்க. 9 years later, 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பலை காட்டுறாங்க. 2 கப்பல். அந்த 2 கப்பலும் போர் செஞ்சுக்குது. அப்போ வந்து இவர் தான் நம்ம ஹீரோ. கொஞ்சம் பெரிய ஆகிட்டு இருக்கிறாப்புல, 9 வருஷம் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காரு. சண்டை போட்டுட்ருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாபமுள்ள இடம்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ட்ரையாங்கிள். அந்த இடத்துக்கு இப்போ இந்த கப்பல் போய்கிட்டு இருக்கு. அதாவது போர் வீரர்கள் வந்து கொள்ளைக்காரங்களை தாக்குறாங்க. அந்த நாட்டு பிரிட்டிஷ் நாட்டுடைய போர் வீரர்கள் கடல் கொள்ளைக்காரர்களை தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து தடுக்க போவார். நான் யாரையுமே உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தடுக்க போயிட்டு இருப்பார். அப்போ தான் இவரை செம்மையாக அடிச்சிடுவாங்க. நம்ம கதையோட ஹீரோவை அடித்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. கப்பலுக்குள்ளேயே கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு சின்ன ஜெயில் இருக்கும். அந்த ஜெயிலில் இவரை பிடிச்சி போட்டுடுவாங்க. பிடிச்சி போட்டதுக்கப்புறமே நம்ம ஜாக் ஸ்பேரோ காட்டுறாங்க. இவர் தான் நம்ம கதையுடைய ஹீரோ, இன்னொரு ஹீரோன்னு வச்சுக்கலாம், ஜாக் ஸ்பேரோ. இப்போ வந்து நம்ம அந்த ட்ரையாங்கிள்குள்ளே போயிட்டோன்னே, அதாவது ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கும் அந்த ட்ரையாங்கிள். அதுக்குள்ளே போனோடனே ஒரு பெரிய ஒரு சாபம் பெற்ற ஒரு மனுஷன் வராரு. அப்போ நம்ம ஹீரோ கையில் வந்து ரத்தமாக ஊற்றுது. அதாவது மேலே அவங்கள கொன்னுடனே கீழே இருந்து, அப்போ ஷிப்போடைய அண்டர் கிரவுண்டில் சத்தம் கேட்டு அவங்களாம் கீழே வராங்க. இவங்களாம் யாருன்னா சாபம் பெற்றவங்க. அதாவது ஒரு தீவு இருக்கும், ட்ரையாங்கிள் தீவுனா, அந்த தீவுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க சாபம் பெற்றவங்க ஆகிடுவாங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ் படையில் சேர்ந்தவங்க, போர் வீரர்கள். கீழே இருக்க பிட் நோட்டீஸ் அந்த சாப பெற்றவர் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஜாக் ஸ்பேரோ ஃபேஸ் இருக்குது. நியூ ஜாக் ஸ்பேரோ தேடுறியா? நானும் தேடுறேன். அவனை கண்டுபிடிச்சினா எனக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு அந்த சாப பெற்ற மனுஷன். இப்போ வந்து இங்கே தான் நம்மளுடைய படத்தோடைய டைட்டில் போடுறாங்க, பெராத்திஸ் ஆஃப் த செலிபீன்ஸ்னு போகிறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், உங்களுக்கு கதையை புரியும். இங்கே வந்து ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அதாவது பிரிட்டிஷில் இருக்க ஒரு கிராமம். அதில் ஒரு ஜெயிலில் நம்ம ஹீரோயினி இருக்காங்க. அவங்கள காட்டுறாங்க. இப்போ அவங்க தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவங்கள வந்து அந்த நாட்டில் சூனியக்காரின்னு சொல்லுவாங்க. யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பேங்க் திருப்ப விழா நடத்துகிறாங்க. அதாவது அப்போல்லாம் பணத்துக்கு சேஃப்டி கிடையாதுல, கொள்ளைக்காரங்களாக இருப்பாங்களா. அதனால் ஒரு பேங்கை கட்டி அதை சேஃப்டி லாக்கர் வைக்கிறாங்க. உலகத்துலேயே தான் சேஃப்டியான, இந்த தீவுலேயே சேஃப்டியான லாக்கர் இதான்னு சொல்லி முடிச்ச உடனே பாருங்கள், நம்ம ஜாக் ஸ்பேரோ ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த இடத்துல படுத்துட்டு இருப்பாரு. அடப்பாவி, அதுக்குள்ளே எப்படா போனேன், சேஃப்டிக்காக தாண்டாவா அதை லாக்கர் ரெடி பண்ணுவாங்கன்ட்டு லாக்கருக்குள்ளேருந்து தள்ளாடி மோதி நடந்து வருவார். அப்போ கீழே விழுந்துருவாப்புல. அந்த இடமே தள்ளின்னு போதுங்க. இதெல்லாம் உன் மேலேடா ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு நம்ம முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே இழுத்துன்னு போதே. அதோட என்ன ஒரு பெரிய காமெடின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு கயிறு நம்ம ஜாக் ஸ்பேரோட காலில் மாட்டிக்கிட்டு அவரையும் இழுத்துட்டு போதே. நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு காசுலாம் இருக்குல்ல, அந்த கஜானாலேருந்து காசெல்லாம் கீழே விழும் போது மக்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு வாட்ச் எடுத்துக்கிறாங்க. அதாவது திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை எடுத்துக்கிறாங்க. அது பேர் என்ன, திருடுறது. அப்போ நம்ம ஜாக் ஸ்பேரோ விட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. இப்படி நில்லுமா நீ, நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொப்புன்னு தள்ளி விட்டான். அவங்க குதிரை வண்டியில் போயிட்டு, அதாவது எல்லாரும் அந்த குதிரை வண்டியை பார்த்து ஷூட் பண்ணுறாங்க, அந்த பிரிட்டிஷ் படையை சேர்ந்தவங்களாம். இங்கே பார்த்தா அந்த கஜானாவில் அவங்க கொண்டு வந்து திருட்டு வந்த கஜானாவில் ₹1 கூட இருக்காது, ஒரு தங்க காயின் தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை சந்திக்கிறாங்க. எதுக்காகனா, நானும் அந்த சாப விமோசனத்துக்காக தான் போய்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவும் அதை தான் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பிரிட்டிஷ் நாட்டு படை வீரர்கள் வராங்க. நம்ம ஹீரோயினியை பிடிச்சிடுறாங்க, கைது செஞ்சிடறாங்க. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே சின்ன கேப்பில் எஸ்கேப் ஆகிடுறாப்புல அந்த இடத்துல இருந்து. நெக்ஸ்ட்டு என்ன இந்த சீனு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக் ஸ்பேரோ தலைக்கு அந்த இடத்துலலாம் பிரிட்டிஷ் நாட்டிலாம் 100 ஜாக் ஸ்பேரோ பிடிச்சி கொடுத்தா 100 பவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜாக் ஸ்பேரோ சேத்துலாம் விருந்து ஒரு இடத்துக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கேட்குறாரு. அதுக்காக ஒரு பொருளை கொடுக்குறாரு. இந்த பொருளை வச்சுட்டு எனக்கு அது கொடுன்னு. அதுக்குள்ளே இங்கே நம்ம சாபம் பெற்றவங்களாம் கப்பலை நோக்கி வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பாட்டிலை வாங்கிட்டார். அதாவது அந்த காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பஸ் தான் திறவுகோல். இந்த காம்பஸை என்றைக்கு அவங்க திறந்து அதை பயன்படுத்துகிறாங்களோ அன்றைக்கி அவங்க விடுதலை ஆகிடுவாங்க.
அதாவது சாப விமோச்சனத்துக்காக அவங்க ஒரு கல்லை தேடணும். அதாவது செங்கோல் என்ற அந்த செங்கோல் கடலுக்கு அடியில் இருக்கும். அதை எடுத்து அவங்க சாப விமோச்சனம் பெறணும். இப்போ எல்லாருமே உயிர் பெற்றுட்டாங்க. அதாவது பேய் மாதிரி இருக்காங்க, பேய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோனி அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நேரம் வந்துருச்சு, அதாவது சாப விமோச்சனத்துக்காக நேரம் வந்துருச்சுன்னு. ஏன்னா அவங்க ஒரு விட தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜாக் ஸ்பேரோ ஹீரோவும் ஒன்றா சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுக்கிறாங்க. இன்னொரு தண்டனை பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய கத்தி மாதிரி இருக்குது, தலைநாறு. இது நானே பயந்துட்டேங்க என்னாச்சுன்னு பார்த்தா, அது வந்து தலையை வெட்டுற மிஷின். அந்த தலையை வெட்டுற மிஷினில் நம்ம ஜாக் ஸ்பேரோவை தலையை வச்சு விட்டாங்க. இவங்களுக்கு வந்து தூக்கு, அதாவது இந்த கயிறில் தொங்க விடுவாங்களே அந்த மாதிரி. இப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி, எப்போவுமே நம்ம ஹீரோ என்ட்ரினால மாசாக இருக்கும்ல, எங்கேயும் மாசாக தான் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக அவர் வராரு. அவர் மட்டும்தான் வராருன்னு பார்த்தா அவர் மட்டும் வரல, கூட 2 பேரை சேர்த்துக்கிட்டு வர வந்திருக்கிறாரு. அதாவது நம்ம ஜாக் ஸ்பேரோவுடைய அடியாட்கள், அவருடைய கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு வராரு. இங்கே பாருங்கள், வீரங்கியை வச்சு டப்புன்னு ஒரே சுடுவாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ரகலையாக நடக்கும்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம ஜாக் ஸ்பேரோடைய அந்த கத்தி கழுத்துக்கிட்ட போயிட்டு வரும். அந்த டிஸ்பிளேயில் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கத்தி மேலேயும் கீழே போயிட்டு வரும். உசுறு அப்படியே எப்படியும் அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கப்பலுக்கு போயிட்டு அந்த கப்பலை தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க. அதாவது அந்த ஜாக் ஸ்பேரோடைய உடஞ்சி போன நிலையில் இருக்க அந்த கப்பலை, கொள்ளைக்கார கப்பலை, அதை தண்ணியில் இறக்கி அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த 2 சாப விமோச்சனத்துக்காக அந்த கற்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த சாபத்துக்கு விமோச்சனான கல் இருக்கும். நம்ம ஜாக் ஸ்பேரோவை தேடி தான் எல்லாருமே வருவாங்க, ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த கல் இருக்கும். இங்கே வந்து அந்த சாபம் பெற்றவங்க எல்லாருமே இங்கே வராங்க, வந்து இந்த கப்பலை பிடிச்சிக்கிறாங்க. அதாவது இந்த தீவு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீவில் திருடி இருப்பாங்களே, அவங்கள பிடிக்கிறதுக்காக இவங்க வரும்போது அவங்க இவங்களை பிடிச்சிடுவாங்க. இங்கே இவங்க 2 பேரையும் கட்டி போட்டுருக்காங்க. இங்கேயே இங்கே வருவாங்கன்னா இவங்க ஒரு பெரிய சூனியக்காரி. எதுக்காக இவங்களை கூட்டிகிட்டு இங்கே வராங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வந்து சிறைசாலையில் இருக்கும் போது செவுரு ஃபுல்லாக ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு அவங்க எங்கே போனாங்கன்னு. நான் அவனை தேடி போனோம், எந்த ஒரு புதையல் கிடச்சாலும் அது எங்கள் பிரிட்டிஷ் நாட்டை தான் சேரும்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே நிறையா பெரிய கப்பலாக அங்கே கடலில் வர கப்பல் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இங்கே தான் உண்மையை சொல்கிறான். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்க படை வீரர். இவர் ஏன் இப்படி ஆனாருன்னா, நம்ம ஜாக் ஸ்பேரோ இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து அப்போ கடல் கொள்ளைக்காரராக இருந்தார். இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டுடைய கப்பல் தளபதியாக இருந்தார். இப்போ நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து கடல் கொள்ளைக்காரனாக இருக்கார். அவனை பிடிக்கிறதுக்காக இவர் போகும்பொழுது ஜாக் ஸ்பேரோ இவருக்கு ஒரு பெரிய கெடுதல் செஞ்சிடறாரு. அதனால தான் அவர் சாபமானால கூட அவரை கொல்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சீனில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் சீனில் ஜாக் ஸ்பேரோ ஒன்று தெரியுமா, நானும் தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பல், அவன் வந்து கப்பலை சீக்கிரமாக யூட்டர்ன் பண்ணிவிடுவார். இவங்க உள்ளே போயிடுவாங்க, அதனால் சாப பெற்றவங்களாம் மாறிடுவாங்க. இப்போ தான் நம்ம ஜாக் ஸ்பேரோ சும்மா சிரின்னு சிரிக்கிறார். அதாவது யூத் இளம் வயதில் இருக்கும்போது. இப்போ வந்து இவங்க சாபம் பெற்றுட்டாங்க. சாபம் பெற்றதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் சீன் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோனி வந்து அந்த காம்பஸையோ அந்த நோட்டியை வச்சு வழி தேடிக்கிட்டு இருக்காங்க எந்த பக்கம் போகணுன்னு. இப்போ வந்து அந்த பெரிய கப்பல்லேருந்து சின்னதாக ஒரு போட் எடுத்துக்கிட்டு அவங்க போகிறாங்க. அதாவது ஒரு தீவு பக்கம் போகிறாங்க. ஒரு தீவை பார்த்த உடனே அந்த தீவு பக்கம் ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு போகிறாங்க. டேங்கப்பா, அதை சாபம் பெற்றாங்களே அவங்க கப்பல்லேருந்து சுறாக்கள்லாம் எடுக்கிறாங்கங்க. அந்த சுறாக்கள் எல்லாத்தையுமே கடலில் போடுறாங்க. அந்த திமிங்கலத்தை எல்லாத்தையுமே, சுறாக்கள் எல்லாத்தையும். இவங்க வந்து என்னால் இருக்க முடியாது, நான் நீச்சல் அடித்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீச்சல் அடித்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த சுறாக்கள் எல்லாத்தையுமே தண்ணியில் மிதக்க விடுறாங்க. எதுக்காகனா, அந்த போட்டில் போயிட்டுருக்க நம்ம ஜாக் ஸ்பேரோவையும் நம்ம ஹீரோவையும் கடிச்சு சும்மா குதிரை. அதுக்காக இந்த மாதிரி சாபம் பெற்ற ஒரு திமிங்கலத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பார்ப்போம் வாங்க. இந்த திமிங்கலம் வந்து ஒரு வழி பண்ணுது அவங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜாக் ஸ்பேரோ கீழே விழுந்துடுறாரு. நான் நம்ம ஹீரோ கீழே விழுந்ததுக்கப்புறம் அவர் திருப்பி கப்பல் மேலே ஏற்றிக்கிட்டு அந்த பெல்ட்டி அடிக்கும் பாருங்கள் சுறா. அந்த திமிங்கலம் அந்த கப்பல்லையே அந்த போட்டையே பெல்ட்டி அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த போட்டு வந்து உடஞ்ச நிலையில் கரை ஒதுங்கும். அது கரை ஒதுங்கும் போது அங்கேருந்த எல்லா சாபம் பெற்றவங்களும் வருவாங்க. அந்த கப்பலில் இருந்து சாபம் பெற்றவங்க எல்லாருமே ஜாக் ஸ்பேரோ பழி வாங்க வருவாங்க. அப்போ கொடூரமாக இந்த ஃபேஸ் எல்லாம் எடிட்டிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த தண்ணியை விட்டு நிலத்துக்குள்ளே வந்தால் அவங்க செத்துருவாங்க, இறந்துருவாங்க. அதனால் அவங்க வெளியே வரக்கூடாது. இங்கே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. இதை பார்த்து பயந்துட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. இதை பாருங்கள், நான் காட்டுற மாதிரி டிஸ்பிளேயில். இந்த மாதிரி அவங்க சாம்பல் ஆகிடுவாங்க. தண்ணியை விட்டு தரைக்கு வந்தால் சாம்பல் ஆகிடுவாங்க. நம்ம பிரிட்டிஷ் படையும் தேடி வருது. யாரை, நம்ம ஜாக் ஸ்பேரோவை இன்னொரு ஆளும் தேடி வராங்க. அது ஏன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா இது ஜாக் ஸ்பேரோவுக்கு எதிராளி தான்.
இங்கே வந்து இங்கே வந்து வலை வச்சுருக்காங்க. எல்லாம் வலையில் சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே நிஜமாக வலையில் சிக்கிட்டாங்க. 2 பேர், அதாவது 3 பேர் சிக்கியிருக்காங்க. ஹீரோயினி, நம்ம ஹீரோ, ஜாக் ஸ்பேரோ. எதுக்காக இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு 2 பேரை காட்டுறாங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் நாட்டுடைய அந்த பேங்க்கில் கொள்ளடிச்சிருப்பாங்களே, அவங்க 2 பேரையும் இந்த சாபம் பெற்றவங்க தலைகீழ தொங்க விட்டுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக் ஸ்பேரோவுக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாங்களாங்க. அதாவது நம்ம சர்ச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா, பைபிள் மேலே கை வச்சு திருமணம் செஞ்சு வச்சுருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஜாக் ஸ்பேரோவுக்கும் யாருக்கும் பாருங்கள், இவங்களுக்கும் நம்ம ஜாக் ஸ்பேரோவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாங்கன்னா, அதோட கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கான். இது 2ஆம் திருமணம்னு நினைக்கிறேன். துப்பாக்கியை கழுத்தில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வேறு முத்தம் கூடன்றாங்க. செம்ம காமெடியாக இருக்குங்க அந்த சீன்லாம். நான் தமிழில் பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். 2017 வெளியே வந்த திரைப்படம் பெரிட்டிஸ் ஆஃப் த செலிப்ரேஷன். இது வந்து ஒரு சின்ன கப்பல், நான் பார்க்கும்போது பெரிய கப்பல் மாதிரி அப்படியே கொண்டு வந்தாங்க. இது வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ ஒரு பாட்டிலில் வச்சுருக்க கப்பல். தண்ணியில் போட்டால் கப்பல் பெருசாகுமா, அது வந்து ஃபஸ்ட் சீனில் வந்து அந்த பாட்டிலில் காமிப்பாங்க. அந்த கப்பலை இவங்க தூக்கி தண்ணியில் போடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது பெருசாகும் போல், எங்கே ஒன்றுமே வரலன்னு சொல்லும்போது சும்மா அப்படியே பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு அந்த கப்பல் தண்ணியிலேருந்து முழுகின நிலையிலேருந்து வெளியே வரும். அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். வேணா நான் உங்களுக்கு யூடியூப்பில் படி கப்பல் பெருசாக வருது. இங்கே வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ தலையிலே துப்பாக்கி வச்சு கடத்திட்டு போகிறாங்க. ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோவை கைது செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்க கூட இருக்க எல்லாரையுமே கைது செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினி வந்து அவங்க கையில் அவங்க அப்பா எழுதின டைரி அது, அதில் தான் அந்த செங்கோல் இருக்கும். அந்த கல்லை வச்சாதான் அந்த செங்கோல் இருக்க இடத்துக்கு போகிற வாசல் திறக்கும் சொல்லுவாங்க. நிறையா இருக்குது. இந்த காம்பஸ் மூலிமா அந்த இடத்துக்கு போக முடியும். இந்த காம்பஸ் காட்டுற வழி மூலிமா அந்த இடத்துக்கு போக முடியும். இங்கே நம்ம ஜாக் ஸ்பேரோ கூட பேசுகிறாங்க. இந்த ஜாக் ஸ்பேரோ கூட எதுக்கு பேசுகிறாங்கன்னா, இந்த சாபம் பெற்றவங்க இருக்காங்களே, அவங்கள வச்சு இவருக்கு காரியம் ஆகணுமா, நம்ம கேப்டனுக்கு காரியம் ஆகணும், அதுக்காக எனக்கு கொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. துணியை வாயெல்லாம் வச்சு அடைகிறாங்க. இங்கே வந்து போர் நடத்துகிறாங்க. பிரிட்டிஷ் படம் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ இருக்கார்ல, அவருடைய கப்பலை அவங்க போர் நடத்துகிறாங்க. அதாவது அந்த சாபம் பெற்றவங்க எல்லாருமே ஜாக் ஸ்பேரோடைய கப்பலை போர் நடத்தும் போது அந்த நம்ம ஹீரோ மட்டும் அவங்க கூட போயிடுவார். அதான் சாபம் பெற்றாங்களே, அவங்க கூட சண்டை போட்டும் போது அவங்க அவரை தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்கன்றது தான் இந்த லாஸ்ட் சீனான கிளைமேக்ஸ். இங்கே ஒரு உலகமே இருக்குது பாருங்கள், டைமண்ட்ஸ் மாதிரி. அப்படியே நான் பார்க்கும்போது ஃபுல்லாக டைமண்ட்ஸான்னு நான் பார்த்தேன். அது ஃபுல்லாக டைமண்ட்ஸ் மாதிரி இருந்தது தூரத்துலேருந்து காமிக்கும் போது. ஆனால் டைமண்ட்ஸ் இல்லை. இதுதான் அந்த கல், அதாவது அந்த செங்கோல் இருக்க வாசலுக்கான சாவி மாதிரி. இது ஒரு சாவி மாதிரி தான். அதை வந்து ஒரு பெரிய கல்லில் அதை நம்ம வச்சோன்னா கடல் 2ஆக பிளக்குது. கடல் 2ஆக பிளந்ததுன்னா அதுக்குள்ளே தான் அந்த செங்கோல் இருக்குது. அதை வந்து மனிதர்களால் எடுக்க முடியும். அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக செங்கோல் வச்சு தான் பிரிக்க முடியும் அந்த டைமண்டு. இங்கே நம்ம ஹீரோக்குள்ளே அவர் வந்துடுறாரு. நம்ம கேப்டன் இருக்கார்ல, பிரிட்டிஷ் படையோட கேப்டன் உள்ளே வந்துடுறாரு. அதோ இதாங்க இந்த செங்கோல், இதுதான் இந்த செங்கோல். இந்த செங்கோலை எடுத்தால் மட்டும்தான் அவங்க சாபம் விமோச்சனமாகும். இதுக்காக தான் ஜாக் ஸ்பேரோ கிட்ட அந்த காம்பஸ் இருக்கும். அதுக்காக அந்த அவரை கொல்லாமல் வச்சுருப்பாங்க. அவரை தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த சாபம் பெற்றவங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ செம்ம சண்டை போடுவார் அவங்க கூட. இப்போ வந்து என்னென்னா, இந்த செங்கோல் இருக்கு, இந்த செங்கோலை வந்து 2ஆக உடைச்சா மட்டும்தான் அந்த சாபம் விமோச்சனமாகும். அந்த சாபம் விமோச்சனமாகணும்னா இந்த உடைக்கணுன்றனால நம்ம ஹீரோ இதை உடைச்சிடுவார். உடைச்ச உடனே அங்கே இடமே அந்த இடத்துல இருக்க எல்லாராலையும் மூச்சு திணறு வரும். ஏன்னா எல்லாருமே தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. அவங்க மனிதர்களாக மாறிக்கிட்டு இருக்கனால அவங்களால தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது. வெளியே வந்தோடனே செம்ம சந்தோஷம், என்னுடைய முகம் மாறிடுச்சு, நான் சாபத்திலேருந்து விமோசனம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கடல் ஒன்றாகும். அதாவது அந்த செங்கோலை உடைச்ச உடனே கடல் 2ம் இப்படியே ஒன்றாகும் போது நம்ம ஜாக் ஸ்பேரோடைய கூட்டாளிங்க வந்துடுவாங்க. அந்த கடல் கொள்ளைக்காரங்களுடைய கூட்டாளிகள், நம்ம ஜாக் ஸ்பேரோடைய கூட்டாளிகள் வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. நங்கூரம் கீழே போட்டு, அதாவது நங்கூரத்தை அந்த கேப்புக்கு நடுவில் போட்டு அவங்கள மேலே தூக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கழிச்சா எல்லாருமே மேலே ஏறிடுவாங்களே, அந்த மாதிரி அங்கே இருக்க சாப விமர்சனம் பெற்றவங்க எல்லாருமே ஏறிட்டாங்க. இங்கே தான் ஹீரோனி ஒன்று கவனிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்ந்துருப்பாங்க. இங்கே தான் அவங்க ஒன்று கவனிக்கிறாங்க, இவர் தான் என்னுடைய அப்பான்னு கவனிக்கிறாங்க. அவருடைய உயிரை கொடுத்து அவருடைய பொண்ணுடைய உயிரை அவர் காப்பாற்றுறாரு. கீழே இருக்க எல்லாரையுமே அவர் தள்ளிட்டு போகிறாரு. சாபத்தில் மாட்டி விமர்சனம் பெற்ற எல்லாருமே கடலுக்குள்ளே போயிடுறாங்க. திருப்பி கடல் மூடிடுது. இங்கே ஒரு சீன் நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ தான் ஒரு கப்பல் பார்க்குறாங்க. எல்லாமே கடைசியில் எல்லாருமே சேர்ந்துருவாங்களே, அந்த மாதிரி தான் அவருடைய அப்பா, நம்ம ஹீரோடைய அப்பா. இவர் தான், அது சரியாக முகத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க, புண்ணாக இருக்கும் ரைட் சைட்லாம். இவர் தான் அவருடைய அப்பா. இளம் வயதில் இருக்கார் பார்த்தீங்களா, எப்பயோ போனது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவை சந்திக்கும் போது இந்த லாக்கெட், அவர் தான் அந்த லாக்கெட்டை சின்ன வயசில் கொடுத்துருப்பாரு. இவர் திருப்பி அந்த லாக்கெட்டை கொடுக்குறாரு. இவர் தான் நம்ம ஹீரோடைய அம்மா.
அப்பாக்காக மகன் எவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய மனைவியும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷத்தில் 2 பேரும் ஹக்கிங் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக் ஸ்பேரோ திருப்பி கொள்ளைக்காரனாக மாறிட்டார். இங்கே இந்த கதை முடியுது. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நாங்கள் இன்னும் நிறையா படத்தை ரிவ்யூ பண்ண நாங்கள் முயற்சி செய்கிறோம். சரியா நண்பர்களே, என்னுடைய சேனலில் போடியெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.